Hello, welcome to the chapter conic section. இந்த conic sectionல parabola introduction வந்து previous videoல பார்த்தோம். ஸோ அந்த introduction யூஸ் பண்ணி நம்ம வந்து இவ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த இதுல வந்து இந்த வீடியோல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம்னா அதோட ஆக்சிஸ் ஆஃப் த parabola எக்ஸ் ஆக்சிஸா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய parabolic equationோட another features like focus தான் என்ன, directress எவ்வளோ, அதோட length of lattice rectum எவ்வளோ, அந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? கமா. ஸோ கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொதல் கோஆர்டினேட் ஆஃப் ஃபோக்கஸ் கண்டுபிடிங்க, ஆக்சிஸ் ஆஃப் த பெர்போலா கண்டுபிடிங்க, இக்குவேஷன் ஆஃப் த டிரெக்ட்ரஸ் கண்டுபிடிங்க, லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிங்க. இந்த நாளையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுப்போம், ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்போலா தான் கொடுப்போம். இதை யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4AS இதை ஃபார்மேட் தான். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா, ரீகால் பண்ணிக்கலாமா? y squared equal to 4AX அப்படின்னு இருந்தா symmetric is about y is equal to 0 which is x axis. So x axis பொறுத்து இது symmetrical-ஆ இருக்கும். So axis of the parabola அப்படின்னு பார்த்தோம்னா y equal to 0. So focus எப்படி இருக்கும்? ஃபோக்கஸ் வந்துட்டு a வந்து பாசிட்டிவா இருக்கும் போது வந்துட்டு a, 0ன்னு இருக்கும் whenever a is positive. So then வந்துட்டு directress எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு x is equal to minus a ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதை லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் பொறுத்த வரைக்கும் 4A தான். லென்த் ஆஃப் எல்ஆர் வந்து எந்த பேரபோலாக்குனாலும் 4A தான். ஸோ இப்போ இதெல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 4Aக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? 12 இருக்கு. ஸோ 4A is equal to 12. ஸோ A is equal, ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் is 12 units. Then A is equal to 12 by 4 which is 3. So A ஓட வேல்யூ 3. இங்க வந்து 4Aங்கிறது பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்குது. ஸோ இங்க வந்து 3, 0. இங்க வந்து x is equal to -3. அவ்வளவுதான். அடுத்த சம் போலாமா? ஸோ இங்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? -8x கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் இந்த கேஸ்ல வந்து A is negative. So axis of the parabola is nothing but y equal to 0 because it is of the form y squared equal to f of x. ஸோ ஏ நெகட்டிவ் அப்படின்னா ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா -a, 0. அதாவது அந்த ஏ என்ன வேல்யூவோ அது அப்படியே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு -4a, சாரி y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4ax. ஸோ -4a இஸ் ஈக்குவல் டு -8. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இந்த லென்த் வந்து 8, a இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்னா வந்துட்டு -a, 0ன்னு இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு டிரெக்ட்ரஸ் எப்படி இருக்கும்? x is equal to a-ன்னு. ஸோ இங்க இருக்கிற a less than 0, a பாசிட்டிவ், a நெகட்டிவ்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம்? கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னா நமக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல வந்து ஈஸியா இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is நெகட்டிவ் அப்படி சொல்லிட்டு போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோக்கஸ் -a, 0வா இருக்கும், டிரெக்டர்ஸ் வந்து x is equal to a-வா இருக்கும், a is equal to 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -2, 0 and x is equal to 2. அவ்வளோ. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ y squared equal to 10x. ஸோ இந்த இடத்துல வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பாசிட்டிவா இருக்கிறது போது ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? ஃபோக்கஸ் a, 0வா இருக்கும். Directress x is equal to -a-வா இருக்கும். So here வந்து 4a is equal to 10 and இருக்கு. So a is equal to length of the lattice rectum is 10 units. Axis is y is equal to 0. So a value is 10 by 4 which is equal to 5 by 2. So 5 by 2, 0. Here x is equal to -5 by 2. அவ்வளவுதான். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கு? y squared equal to 4ax ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியும் ஆக்சிஸ் வந்து y equal to 0ன்னு தான் தெரியும். ரெண்டாவது lattice rectum is nothing but the coefficient of x. ஸோ அதை அப்படியே போட்டோம். சரி, பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இட்ஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபோக்கஸ் வந்து a, 0, டைரக்டர்ஸ் வந்து x equal to -a இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும்போது வந்து ஃபோக்கஸ் வந்து -a, 0 அண்ட் டைரக்டர்ஸ் வந்து x equal to a-வா இருக்கும்.
இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த 3 ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிஸ் வந்து x = 0வா இருக்கும் பொழுது எப்படி வந்துட்டு மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.